பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். நாம் இந்த ஆராதனையை நாம் துவங்குவோம். இறை வேண்டுதலோடு கூட இந்த ஆராதனையை நாம் துவக்குவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை பாதுகாக்கின்ற கடவுளாயிருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை சந்திக்கின்றவராயிருக்கிறீரே சுவாமி. கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். கண்ணீரோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள் நிறைந்த ஒரு கடந்து வந்த பாதையாயிருந்திருக்கலாம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாதைகளாயிருந்திருக்கலாம். கடந்த வாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு குழந்தை எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி காத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்காக ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வார்த்தைகளால் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டுமாய் அதன் ஆண்டவரே அதற்கான ஆண்டவரே ஆயத்தத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள அன்பின் ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரிந்தும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழி நடத்தி உம்முடைய எழுந்தருளை எங்களுக்கு தர வேண்டுமாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நம்முடைய கிறிஸ்தவ புத்தெழுச்சி பாடல்ல 342வது பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்கின்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பேலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பேலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி சங்கீதம் 139வது சங்கீதம். பழைய ஏற்பாட்டின் பக்கத்திலே ஏசாயா 6வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் முடிய, அதைத் தொடர்ந்து 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம்
வசனம் 13 துவங்கி 17 முடிய. அதைத் தொடர்ந்து சுவிசேஷ பகுதியில யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனம் 15 துவங்கி 26 முடிய நாம் இந்த நாளில படிக்க கேட்போம். இப்ப படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவான் 4வது அதிகாரம் 15 முதல் 26 முடிய படிக்க கேட்போம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆண்டவரும் உலக ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த நாளுக்குரிய ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கின்றேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். வாழ்வளிக்கின்ற கடவுள் நமக்கு நல்வாழ்வை தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இறைவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவருடைய எழுந்தருளை தந்திருக்கின்றார். ஆகவே இறைவனோடு இணைந்து நாம் திரு வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரை வழிபடுங்கள். Worship the Lord in trust and spirit என்கின்ற இந்த தலைப்பு. கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படியாய் நாம் படிக்க கேட்டோம். வழிபாடு என்பது இறை உறவின் சின்னம். அது மனுகுலத்தை இணைக்கும் சின்னமாகும். எனவே வழிபாடு என்பது வெறும் மனித முயற்சி அல்ல, அது இறைவனின் அருட்கொடைக்கு அவர் அருளால் மனிதரில் இருந்து எழும் மறுமொழியாகும். ஆகவே அத்தகைய மறுமொழியை வழிபாடு என்று கூறுவதை விட இறை மனித உறவு என புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். விவிலிய ஆய்வாளர்களின் கருத்துப்படி விவிலியத்தில் காணப்படும் நீண்ட உரையாடலில் ஒன்றுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் சமாரியா பெண்ணுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலாக நாம் இங்கே பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உரையாடலில் இயேசு கிறிஸ்துவும்
சமாரியா பெண்ணுமாய் இங்கே இந்த உரையாடலிலே நம்மால் பார்க்க முடிகிறது. யூதர்கள், சமாரியர்கள், இவர்களுடைய உறவு எப்படியாக இருந்தது? எதற்காக இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணை சந்திக்கின்றார்? சந்திப்பதற்கு முன்பதாய் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இருந்த நிலைப்பாடுகள், இருந்த உறவுகள் எப்படியா இருந்தது என்று சொல்லி சற்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். யூதருக்கும் சமாரியருக்கும் இடையே உறவு சீர்குலைந்து இருந்தது. அவர்கள் ஒருவர் மற்றவரை வெறுத்தனர். அவர்களிடையே பகைமை முற்றி ஒருவர் மற்றவரை தவிர்த்தனர். கலிலேயா யூதர்கள் எருசலேமுக்கு செல்லும் பொழுது சமாரியா வழியாக அவர் நேர் வழியாக செல்லாமல் யோர்தான் ஆற்றை கடந்து பெரேயா வழியாக 2 மடங்கு தூரம் பயணம் செய்து எருசலேமை அடைவார்கள். யூதர்களுக்கும் எருசலேமிலே அவர்கள் செல்லுகின்ற பொழுது சமாரியா வழியாக அவர்கள் கடந்து செல்ல அவர்கள் விரும்பவில்லை. அவர்களுக்குள்ளே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருந்ததினாலே அவர்கள் அந்த வழியாய் செல்ல அவர்கள் மனது இல்லை. அது மாத்திரமல்ல, கிமு 721 ஆண்டிலிருந்தே இப்பகைமை உருவாகியது. அசீரிய படையெடுப்பின் விளைவாக கலப்பு திருமணங்கள் நடந்து கலப்பு இனமாகிவிட்ட வடநாட்டவரை தென்னாட்டு யூதர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதினர். கிமு 8ஆம் நூற்றாண்டில் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த யூத அகதிகள் அழிவுற்ற தங்கள் ஆலயத்தை கட்டத் தொடங்கிய போது சமாரியரின் ஒத்துழைப்பை உதறி தள்ளிவிட்டார்கள். இது சமாரியர்களிடையே பெரும் ஒரு வெறுப்பை அதிகரித்தது. எருசலேம் ஆலயம் கட்டுவதில் தங்களுக்கு பங்கு தரப்படாததால் சினமுற்ற சமாரியர்கள் மாமன்னர் அலெக்சாந்தரின் அனுமதி பெற்று கெரிசீம் மலையிலே தங்களுக்கென்ன தனி ஒரு ஆலயத்தை கட்டிக் கொண்டார்கள். இது யூதருக்கு எரிச்சலை கொடுத்தது. இந்த போட்டி ஆலயத்தை தகர்ப்போம் என அவர்கள் சபதமிட்டனர். மக்கபேய மன்னர் யோவான் விற்கான் இந்த ஆலயத்தை தரைமட்டமாக்கினார். இந்த ஆலயம் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த தடயமே இல்லாத அளவுக்கு அங்கே இருந்த பாறையும் அவர்கள் பேர்த்து எடுத்து விட்டார்கள். இந்த நிலை சமாரியர்களின் கோப வெறியை அதிகப்படுத்தியது, பகைமை முற்றியது. இயேசுவின் காலத்திற்கு சற்று முன் பெரிய ஏரோது சமாரியரை ஆதரித்து சமாரியாவில் பல திட்டங்களை அவர் நிறைவேற்றினார். சமாரியா நகரை திரும்ப அவர் கட்டினார். இது யூதரிடையே கோபத்தை, பகைமையை அதிகரித்தது. இயேசு இளைஞராக இருந்த காலத்தில் சமாரியர் எருசலேம் ஆலயத்தில் மனித எலும்புகளை போட்டு ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். இது வெறுப்புணர்வை இன்னும் வளர்த்தது. இவ்வாறு பல நிகழ்வுகள் யூதர் சமாரியர் இடையே உறவு, தாழ்வு மனப்பான்மை, போட்டி, பொறாமை, வெறுப்பு, பகைமை ஆகியவற்றை வளர்த்தன. எனவேதான் யூதர் சமாரியரோடு பழகுவதில்லை என்று சொல்லி 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழலில் தான் இவர்கள் யூதர்கள், சமாரியர்கள் இங்கே சொல்லப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பகைமையை அதிகப்படுத்தி கொண்டார்கள். இந்த சூழலில் இயேசு சுற்றி போகாமல் சமாரியா வழியாகவே எருசலேம் செல்வதற்கு பயணப்படுகின்றார். அப்பொழுதுதான் அங்கே சமாரியா பெண்ணை அவர் சந்திக்கின்றவராயிருக்கின்றார். அவர் முன் ஆயத்தத்தோடு, ஒரு திட்டத்தோடு அந்த வழியாய் பயணிக்கின்றார். அதுவும் புறம் தள்ளப்பட்ட ஒரு பெண்ணை அவர் சந்திக்கின்றவராயிருக்கின்றார். இயேசு முற்றிலும் மாறுபட்டு செயல்படுகின்றார். அவர் சமாரியாவுக்கு செல்லுகின்றார். சமாரியருக்கு தம்மை
வெளிப்படுத்துகின்றார். ஒரு சமாரியரை, அதுவும் ஒரு பெண்மணியை தம் முதல் திருத்தூதுவராக செயல்பட வைக்கின்றார். சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இயேசுவை பற்றிய மிக உயர்ந்த உண்மை, அவரே உலகின் மீட்பர் என்னும் உண்மை சமாரியா மக்களிடம் அவர்கள் வாயிலிருந்தே வருகிறதை உணர முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, யார் இந்த சமாரிய பெண்? இந்த பகுதியில் வரும் முக்கிய நபர் சமாரிய பெண். இவரை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஒரு சிலர் இவரை ஒரு தனி நபராய் பார்க்கப்படுகின்றனர். 5 கணவர்களை கொண்டிருந்த இவர் வாழ்க்கையில் வழுக்கி விழுந்தவராகவும் அல்லது வஞ்சிக்கப்பட்டவராகவும் கருதப்படுகின்றார்கள். இத்தகையோர் மேல், இப்படிப்பட்ட இவர் மேல் அன்பு காட்டி ஆற்றுப்படுத்துகின்றவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேறு சிலர் இவரை லேவிய திருமண முறைமையின்படி இவருக்கு 5 கணவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். லேவிய திருமண முறைமையின்படி மூத்த சகோதரர் இறந்தால் இளைய சகோதரர் அவரை மனம் முடித்துக் கொண்டு அவருக்கு மகப்பேறு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இம்முறையில் ஒரு பெண் 7 கணவர்களை கொண்டிருந்ததாக ஒத்தமை நற்செய்தி நூல்களில் மார்க்கு 12வது அதிகாரம் 18 27 முடிய நாம் பார்க்க முடியும். அதுபோலவே இங்கு வரும் சமாரிய பெண்ணும் 5 கணவர்களை கொண்டவராக இருந்திருக்கலாம். ஆனால் பல அறிஞர்கள் கருத்துக்கள் படி சமாரிய பெண் இங்கு சமாரிய மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாகவே உருவகமாக நிற்கின்றார். அவருடைய 5 கணவர்கள் சமாரியர்கள் திருமறை நூல்களாக கருதி தம் வாழ்வில் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்ட 5 நூல்கள். திருமறையிலே முதல் 5 நூல்கள் ஆதியாகவும், யாத்திராகவும், லேவியராகவும், என்னாகமும், உபாகமும். இந்த ஆகமங்களை தோரா என்று சொல்லி சொல்லப்படுவார்கள். இந்த தோரா இதுதான் இவர்களுக்கு இந்த திருமறையினுடைய இந்த முதல் பகுதியை தான் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இவைகளின்படி தான் அவர்கள் வாழ்வை நடத்துகின்றார்கள். இந்த 5 கணவர்கள் சமாரியர்கள் அசீரிய நாடு கடத்தப்பட்ட பின் வழிபட்டு வந்த 5 தெய்வங்களை குறிப்பிடுகின்ற ஒன்றாயிருக்கிறது. பாபிலோன், ஊத்தா, அவ்வா, ஆமாத்து, செபர்வயிம் என்கின்ற இந்த 5 தெய்வங்களை குறிப்பிட ஒன்றாயிருக்கிறது. 2 ராஜாக்கள் 17:24 வசனத்திலே. ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த தெய்வங்களை தான் இந்த பாகால் என்கின்ற இந்த எபிரேய சொல்லுக்கு தெய்வம் என்று பொருள் உண்டு. எனவே உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்பதை உமக்கு என்பதற்கு பதிலாக சமாரியருக்கு, உங்களுக்கு என்று சொல்லி 5 தெய்வங்கள் இருந்தார்கள் என்று மொழிபெயர்க்க நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இது கருமையானவர்களே, உம்முடன் இப்பொழுது இருப்பவர் உம் கணவர் அல்ல. நீங்கள் சிறையிருப்புக்கு பிறகு இங்கே இப்பொழுது சமாரியர் வழிபடும் யாவேவை குறிக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. அவரும் இந்த கடவுளும் உமக்கு சொந்தமானவர் அல்ல என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரை அவர்கள் முறையாக வழிபடவில்லை, யாவேவை. இவ்வாறு இப்பகுதியில் வரும் சமாரிய பெண்ணை தனி நபராக அன்றி சமாரியரின் பிரதிநிதியாகவே பார்ப்பதே அதிக அர்த்தமுள்ளதாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் வாழ்வு தரும் தண்ணீர் என்கின்ற இறை வார்த்தையை அவர்கள் நாடி வரக்கூடியவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியில் மைய கருத்து என்ன என்று சொன்னால், வழிபாடு. எப்படி வழிபட வேண்டும், வழிபாடு என்பதுதான் இதனுடைய இந்த உரையாடலுடைய மைய கருத்தாக இருக்கிறது. இதற்கு தயாரிப்பாகவே முன் இருக்கின்ற வசனங்களாம் அமைந்திருக்கிறது. சமாரியரின் வழிபாட்டு மையங்களில் சிக்கேமில், சிற்காரில் உரையாடல் நடைபெறுகிறது. உண்மையிலும் ஆவியிலும் நடைபெற வேண்டும் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இறுதியாய் வழிபாட்டு தலங்கள் அல்ல, எருசலேமோ, சமாரியர்கள் கட்டிக்கொண்டார்களே கெரிசீமோ,
கெரிசி மலையில இருக்கின்ற மலையோ, எருசலேமோ கெரிசி மலையில இருக்கின்ற ஆலயமோ, இது வழிபாட்டு தலங்கள் முக்கியமல்ல, வழிபடும் முறையே முக்கியம் என்று கூறி உண்மையான வழிபாடு தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுதலில் அடங்கியுள்ளது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, உண்மை என்பது உள் பிளஸ் மை. அது உள்ளதை உரைப்பதும் உள்ளத்தை வெளிப்படுத்துவதுமாய் இருக்கிறது. இயேசு கடவுளாம் தந்தையிடம் உள்ளத்தையும் அவரிடம் இருக்கின்ற உள்ளதையும் உள்ளத்தையும் வெளிப்படுத்தினார். தந்தையிடம் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் அவர் கூறினார். யோவான் 8:40 அவர் உண்மை நிறைந்தவராய் விளங்கினார். இயேசு கிறிஸ்து அவரே உண்மை. யோவான் 14:6 உண்மையை எடுத்துரைப்பதே அவர் பணி. அவர் இதற்காகவே பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உண்மை என்பதற்கு பற்றுறுதி என்றும் பொருள் உண்டு. இயேசு தந்தையை முற்றிலும் பற்றி நின்றவராய் இருக்கின்றார். உறுதியாய் பற்றி நின்றார். சிலுவை சாவு வரை உறுதியாய் பற்றி நின்றார். அந்த சிலுவை சாவு கூட இயேசு கிறிஸ்து தந்தையிடம் இருந்த அந்த உறவை அந்த சிலுவை சாவு கூட பிரிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தந்தையிடம் அவர் பிரிக்க முடியாத அளவுக்கு உண்மையாகவும் பற்றுறுதி நிறைந்தவராய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்ததை நாம் உணர முடிகிறது. சிலுவை சாவை அவர் ஏற்றுக்கொண்டவராய் இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, அவர் உண்மையான வழிபாடு நடக்க வேண்டியது எருசலேம் என்னும் இடத்திலும் அல்ல, கெரிசிலேம் என்னும் இடத்திலும் அல்ல, உள்ளத்தில் வழிபட வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதை தான் அவர் சுட்டி காட்டுகின்றார். இங்கே முதலாவதாக தூய்மை இன்மையை உணர்த்தும் வழிபாடு. தூய்மை இன்மையை உணர்த்தும் வழிபாடு. கிறிஸ்துவத்தின் தொடக்கமே ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதே அமர்ந்து நாம் பாவ அறிக்கை செய்வது, இந்த வழிபாடுகள் நம்மை தூண்டும். ஒருவேளை அந்த தூண்டிவிட்ட பிறகு நாம் உண்மையாய் உணர்ந்து தன்னுடைய அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை இறைவனிடத்தில் நாம் அறிக்கை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் பாருங்க, கடவுளின் மகிமைக்கு அடையாளமாக ஆலயம் புகையால் நிரம்பியதை கண்ட எசையா தீர்க்கர் பாருங்க, கடவுளுடைய மகிமைக்கு முன் நின்று வழிபட வந்திருக்கும் தன் தூய்மையற்ற நிலையையும் கண்டார். அங்கு இருக்கின்ற சேராபின்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவர் மாட்சியால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஏசாயா 6:3 நாம் பார்க்கிறோம். இந்த குரலை கேட்டவுடனே ஏசாயா, ஒருவேளை இந்த கடவுள் தூயவர் 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 என்று சொல்லி ஒருவர் இங்கே சேராபின்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர் மீது வைத்திருக்கிற மரியாதை நிமித்தமாக இந்த இறகுகளினாலே செட்டைகளினாலே அவர்கள் கால்களை எல்லாம் மூடிக்கொள்கிறார்கள், அப்படி மதிப்பு மிக்க ஒரு கூடுகையிலே இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்களே, நான் இங்கே நிற்கிறேன், நான் எப்படிப்பட்ட நிலையிலே நான் நிற்கின்றேன்? ஒரு மிகப்பெரிய தூயவர் இருக்கின்ற இடத்திலே நான் தூய்மையற்றவனாய் நான் நிற்கின்றேன் என்று சொல்லி உணர்ந்து, ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் என்று சொல்லி எசையா 5:6-5 நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அவர் உணர்கின்றார், இங்கே இருக்கின்றவர் தூய்மையானவர், ஆனால் தூய்மையற்றவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உணர்கின்றார். அது மாத்திரமல்ல, அது போலவே யாக்கோபின் கிணற்றருகே சமாரிய பெண் ஆண்டவரோடு உரையாடும் போது இயேசுவை பார்த்து, எனக்கு கணவர் இல்லை என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீ சொல்வது சரியே, உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்பொழுது உமக்கு இருப்பவர் உன் கணவர் அல்ல, எனவே நீ கூறியது உண்மையே என்றார். எனக்கு அருமையானவர், இப்படி தனது
தூய்மை இல்லாத ஒரு நிலையை உணர்ந்து அறிக்கையும் அவர் செய்தார். உண்மையாய் வழிபடுதல் என்பது உள்ளதை உரைப்பதும் உள்ளத்தை வெளிப்படுத்துவதுமாய் இங்கே அவர் வெளிக்காட்டுகின்றவராயிருக்கின்றார். இப்பொழுது தற்காலத்திலே இறை மக்கள் வழிபாட்டில் தங்களது தூய்மையின்மையை உணர்வதை விட, ஆலயத்திலே வந்து நாம் தூய்மை இல்லாதவர்களா இருக்கிறோம் என்பதை, தூய்மையின்மை என்பதை உணர்வதை விட பரவசமாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். பரவசமாய் இருக்க வேண்டும் என்றுதான் கரிசனை கொள்ளுகின்றார்கள். ஆனால் இறைமகன், இறை மக்களின் பேரரசனாகிய தாவீதை போல உமது திருமுன்னிலையில் நான் எங்கே தப்பியோட முடியும்? சங்கீதம் 139:7. ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே என்று எப்பொழுதும் உள்ளத்தையும் அவர் உள்ளதையும் அவர் கடவுளுக்கு மறைக்காமல் ஒளிவு மறைவு இன்றி கொடுத்தவராயிருக்கின்றார். அடுத்தபடியாக தூய்மை அடைய உதவிடும் வழிபாடு. இங்கே திருக்கோவிலிலே கடவுளை வழிபட சென்ற ஏசாயா தன் தூய்மையின்மையை உணர்ந்து தன் நிலையை வழிபாட்டில் அறிக்கை செய்த வேளையில் கடவுள் அவரை தொட்டு தூய்மைப்படுத்துகின்றார். எப்படி எனில், அப்பொழுது சேராபெண்களில் ஒருவர் பலிபீடத்தில் இருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ நெருப்பு பொறி உன் உதடுகளிலே தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஏசாயா 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, அது போலவே இங்கே இயேசு கிட்ட சமாரிய பெண் உரையாடுகின்றார். தன் தூய்மையற்ற நிலையை அவர் சொல்லுகிறதை, அவர்கிட்ட இருக்கிற உள்ளதையும் உள்ளத்தையும் கடவுளிடத்தில் அவர் பகிர்ந்து கொள்ளுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர் ஒரு ஏழை, தீண்டத்தகாதவர், ஒதுக்கப்பட்டவர் என்று சொல்லியெல்லாம் அவர் எண்ணாதபடி அவர் ஒரு முதன்மையான ஒரு மகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரோடு கூட பேசுகின்றவராய் இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இதே போல தூய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு தூய ஆவியால் தூய்மைப்படுத்தப்பட்டு நீங்கள் உண்மையை நம்பி மீட்பு அடையபடி கடவுள் உங்களை முதலாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி 2 தெசலோனிக்கே 2:13 அவர் சொல்லுகின்றவராய் இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் வியூகங்கள், ஆடம்பரங்கள், ஆடை ஆபரணமும் ஆரவாரமும் தான் வழிபாட்டிற்கு அழகு சேர்க்கும் என எண்ணுகின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒரு நிலை இருக்கின்ற ஒரு சூழலிலே வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்ற கடவுள் தூய ஆவியரை அறிந்து வளர உதவிடும் வழிபாடாய் ஒரு சக மனிதரோடு நாம் உரையாட பழகதான் அவரை குறித்து நன்கு அறிந்து கொள்ள முடியும். அப்படிதான் தூய ஆவியானவர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அவரை குறித்து நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. ஏசாயா ஆலயத்திலே கடவுளை வழிபட்டு கொண்டிருந்த பொழுது தன் தூய்மையின்மையை உணர்வதினாலே அவர் அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். சமாரிய பெண் இயேசு கிறிஸ்துவோடு கூட உரையாடி தன்னுடைய குற்றங்கள் எல்லாம் அவரிடத்தில் சொல்லுகின்றவராய் இருக்கின்றார். அப்பொழுதுதான் கடவுளுக்காக பணி செய்வதற்கு யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்கின்ற கேள்வி எழுகின்ற பொழுது ஏசாயா நான் போகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கின்றவராய் இருக்கின்றார். அதே போல கடவுளுடைய ஊழியத்திற்காக ஏசாயா கடவுளுடைய ஊழிய பாரத்தோட நான் போகிறேன் என்று சொல்லி சொல்லுகின்றார். இந்த சமாரிய பெண்ணு கூட ஓடோடி அங்கே அவருடைய இனத்து மக்களிடத்துல வந்து பாருங்கள், நான் பேசின யாரிடத்துல நான் பேசினேன், என்னுடையவையெல்லாம் அவர் கேட்டார்,
அவர் அனைத்தையும் சரியாக சொன்னார். ஒருவேளை அவர் மேசியாவாக இருக்கக்கூடும், மீட்பராக இருக்கக்கூடும் என்று சொல்லி முதல் தூதுவராக அந்த சமாரியாவுக்குள்ளே அந்த பெண்ணை அவர் இயேசு கிறிஸ்து அனுப்புகின்றவராக இருக்கின்றார். ஏசையா நான் போகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொள்ளுகின்றார். இங்கே சமாரியா பெண் உள்ளே சென்று அவர் ஊழியம் செய்கின்றார். ஒரு திரு தூதுவராக அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அடிமைத்தனமும் ஆலயத்தின் பெயரால் வியாபாரமும் வழிபாட்டின் பெயரால் வெற்று சடங்குகளும் ஒரு பலி பரிகாரங்கள் என்ற பெயரில் கொள்ளை நடைபெறுவது மிக வேதனைக்குரிய ஒன்றாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே வழிபாடு என்பது உண்மை பொருள் மறைக்கப்பட்டு அலங்கார மேடையிட்டு ஒலி வெள்ள பந்தலிட்டு இசைக்கருவிகளை இறைச்சலிட்டு செய்து வண்ண வண்ண கொடியசைத்து ஆரவாரம் செய்துதான் வழிபாடு என்று எண்ணாமல் நாம் யாரை வழிபடுகிறோம் என்ற அறிவுணர்வு நமக்குள்ளே வந்து உண்மையாய் கடவுளை நாம் வழிபடுகின்ற பொழுது கடவுள் நம்மிலே வெளிப்படுகின்றார். ஆலயங்கள் முக்கியமல்ல, எருசலேமோ கெரிசீமோ முக்கியமல்ல, உள்ளத்தில் வழிபட வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றவராய் இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இவ்வாறு உண்மையான வழிபாடு இடம் சார்ந்த ஒன்று அல்ல, அது உள்ளம் சார்ந்தது. இயேசு வெளிப்படுத்திய தந்தையின் உண்மை இயல்புக்கு ஏற்ப அது நிகழ வேண்டும். தந்தையை முற்றிலும் பற்றி நின்று வாழும் வாழ்வாக அது மலர வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். இப்படி இருக்க கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி வழிபடுகிறோம்? ஒரு போட்டி பொறாமைகளோடு ஆண்டவரே நாங்கள் ஆடம்பரமாய் எப்படியெல்லாம் ஆலயத்திலே வந்து அழகு சேர்த்து நாங்கள் எங்களையும் ஆலயத்தையும் ஆண்டவரை அழகு சேர்த்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்பதை உணரும்படியாய் ஆண்டவரே அப்படியெல்லாம் இல்லை. உள்ளத்திலே உண்மையோடும் ஆவியோடும் உம்மை உண்மையோடும் ஆவியோடும் உள்ளத்தில் வழிபட வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உண்மையோடும் ஆண்டவரே ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ள வேண்டும், உள்ளத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடும் திருச்சபையோடும் இருந்து இறை வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.